அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏசாயா 45:14 வசனத்தை நான் படிக்கிறேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். அப்ப வர்த்தக லாபம், நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், மற்றவங்க ப்ராஃபிட் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் அது எப்படி நடக்கும் அதில் இல்லை, வசனம் சொல்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. மற்றவங்கள ப்ராஃபிட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆமென். அப்போ எகிப்தின் சம்பாத்தியம் சிலரை தாண்டி உங்களை தேடி வரப்போகிறது. தேவன் சில நன்மைகளை உங்களுக்கென வைத்திருக்கிறார். அது உங்களை தேடி வரும், சிலரை தாண்டி வரும். ஆமென். பாருங்க பிரதர், ப்ரமோஷன் எனக்கு வரணும்னா என்ன சீனியாரிட்டி படி நான் பின்தங்கி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, சிலரை தாண்டி உன்னிடத்திற்கு வரும். ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய உண்மை உள்ளவர், அப்படிலாம் செய்வார். பைபிளில் நிறைய பேர் செஞ்சிருக்கிறார். பாருங்க, தாவீதை எடுத்துக்கோங்க. அவன் அரசனாகணும் என்று சொன்னால் ஏற்கனவே அவனுடைய சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்கிறார்கள். இராணுவத்திலிருந்து அதிலிருந்து படைத்தளபதியாய் மாறி அப்படியே படிப்படியாக போய் அப்படி போனோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆடு வச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு வராங்க, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போடான்னு. அங்கே போய் பார்க்குறான், கோலியா தட்டிக்கிறான். கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வைக்கிறாரு. அவன் அப்போ சிலரை தாண்டி சில நன்மைகளை உங்களை தேடி வரும், சில நன்மைகள் உங்களை தேடி வரும். அவன் அதே போல சாமுவேல் பாருங்க, சவுல் ராஜா வரப்ப ஒரு முன்னந்தோடைய அவனுக்குனே வச்சிருந்தான். பென்யமீன் லைஃப்ல பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர் எல்லாம் கூட்டிட்டு வரான். எங்க எகிப்துக்கு வர சொல்லிட்டு அவங்கள அழகா வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ரூபன்ல இருந்து வரிசையா உட்காந்துருக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது, பென்யமீனுக்கு 5 மடங்கு இருந்ததா. மூத்தவன்லாம் கட்டுப்பாயிருமான்ல, அப்ப பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமா இருந்ததா. நான் சொல்றேன், சிலருக்கு சீனியாரிட்டி தாண்டி சில நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது, கர்த்தர் செய்ய போறாரு. அவன் யாக்கோபு சொல்லலாம் பாருங்க, ஈசாக்கு 2 பசங்க, ஏசா யாக்கோபு. ஏசா தான் மூத்தவன், ஆனா யாக்கோபு அவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் எடுத்துட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சில நன்மைகள் உங்களை தாண்டி வரும்படியாய் செய்ய போகிறார். சில அற்புதங்கள் சிலரை தாண்டி உங்களிடத்திற்கு வரப்போகிறது. ப்ரமோஷன் சிலரை தாண்டி, ஜாப் லெட்டர்ஸ் சிலரை தாண்டி. ஆமென். சில நன்மைகள், நீங்க நினைச்சிராத சில நல்ல காரியங்கள் சிலரை தாண்டி உங்களுடையதாக வரும். உங்க பிசினஸ் growth அப்படித்தான் இருக்க போகுது, உங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்க போகுது. ஏன்? நீங்க தேவனுக்கு வெளியேற பெற்றவர்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த நாள் வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கிற ஒரு நாளாக இருக்கும். அதே நேரத்தில் சிலரை தாண்டி வருகிற நன்மைகளின் நாளாக இருக்க போகுது. நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்களே சொல்லுவீங்க, பிரதர் எனக்கு இப்போ இது வரணுன்ற அவசியமே இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்திருக்கு. சிலரை தாண்டி அவங்களுக்குலாம் நடக்கலை, எனக்கு வந்திருக்கு. இது உங்கள் சாட்சியாக இருக்க போகுது. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.